ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். கும்பமேளாவுக்கு ட்ரெயினில் போகிற ஆசையை குழி தோண்டி புதைச்சிருக்கடான்னு ஒரு வீடியோ போட்டேன். உடனே பாஞ்சு வந்து கமெண்ட் போட்டானுவோம். இதோ 18 பேருக்கு இப்போ குழி தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. காலத்தில் நல்லது சொன்னால் எவனும் ஏற்றுக்க மாட்டான். கும்பமேளா போகிறதுக்கு புதுடெல்லியிலேருந்து பிரயாக்ராஜுக்கு 2 ஸ்பெஷல் ட்ரெயின் விட்ருக்காங்க நேற்றுக்கு. இந்த ட்ரெயினில் ஏறி கும்பமேளாவில் குளிச்சே தீரணும்னு கிளம்புன கூட்டம் தாங்க இது நேற்று ராத்திரி எடுத்த வீடியோ. இந்த கூட்டம் எப்போ நகர்ந்து எப்போ போய் ஒன்று ட்ரெயின் ஏறுறது? அதுவும் அந்த ட்ரெயின் 14ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நிற்கிதான். ட்ரெயின் கிளம்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி இருக்கவனை முடிச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டான். அந்த வாரத்தை தயாரிக்கிற காசில் 2 LHB ட்ரெயின் தயாரித்து விட்டு வந்துருக்கலாம். இன்னும் ஒரு 150 ட்ரெயினாவது இந்தியாவில் ஓடி இருக்கும். பணக்காரங்களுக்கு தான் ட்ரெயின் தயாரித்து விடுவோங்கிறாங்க. அதை சொன்னால் நமக்கு பொல்லாக போகிறோம். எதுக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு விடுங்க. பிரயாக்ராஜ் போகிற ட்ரெயினை 14ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் கொண்டாந்து நிறுத்துறாங்க. அவ்வளோதாங்க. ஒரு கூட்டம் 12/3 பிளாட்ஃபார்மில் இறங்கி அப்படியே பேக் டோர் வழியாக ஏற பார்க்குது. இதுவும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் ரைட் சைடில் பாருங்கள், பிரயாக்ராஜ் போகிற அந்த ரேக்கு பிளாட்ஃபார்மில் கொண்டாந்து நிறுத்திட்டு இருப்பாங்க. வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஆப் சைடு பார்த்தோம், அப்படியே பிளாட்ஃபார்ம் சைடு போவோம். பிரயாக்ராஜ் போகிற ட்ரெயின் ரேக்கு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ரேக்கு உள்ளே வரதை பார்த்தோன்னே உடனே ஒருத்தன் பின்னாடியிலேருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டான். ஓவர் பிரிட்ஜில் படிக்கட்டில் ஏறுறவங்க பல பேர் அப்படியே தடுக்கிட்டு விழுவுறாங்க. தடுக்கிட்டு விழுந்தவங்கள பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான். இப்படியாவது கும்பமேளாவுக்கு போகணும், போய் குளிக்கணும். கீழே எவன் விழுந்தா என்ன போட்டு மிதிக்கிறா அப்படின்னு மிதிச்சுட்டு போயிட்டானோ. கீழே விழுந்தவங்கள மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிருக்கானுவா. எல்லாம் மிதிப்பட்டே செத்து போட்டாங்க. 18 பேர் இறந்து போயிட்டாங்க. 14 பேர் லேடிஸு, 3 பேர் குழந்தைங்க, ஒருத்தர் தான் ஜென்ஸு. இந்த கொடூர சம்பவம் நடந்த ஓவர் பிரிட்ஜுக்கு போகிற படிக்கட்டு தாங்க அது. எப்படி கிடக்குது பாருங்கள். இந்த சம்பவம் நடந்தோன்னா நார்த்தன் ரயில்வேயோட CPRO ஒரு ட்விட்டு போடுறாருங்க. பிரயாக்ராஜுக்கு 2 ஸ்பெஷல் ட்ரெயின் போகுது, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, வெறும் வதந்திங்க அப்படின்னு பதிவு போடுறாரு. 18 பேர் செத்து போயிட்டாங்கிற விஷயமே தெரியாமல் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பதிவு போடுறது. 1 மணி நேரம் கழிச்சு அந்த ட்விட்டை அழிச்சிட்டு வேறு ட்விட்டு. ரயில்வே அமைச்சர் ஐயா, விசாரணையில் இந்த ஆளையும் சேர்த்து விசாரிங்க, அப்போ தான் ரயில் உருப்புறோம். மிதி போட்டதில் உயிர் பிழைச்ச கூட்டம் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வெளியில் கும்பமேளா வேணாம் ஒன்று வேணான்னு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இன்னொரு குரூப்பு அடுத்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு உட்காந்துருக்கு, கும்பமேளாவில் போய் அங்கே மிதி போட்டுக்குவோம் அப்படின்னு. பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்ச டெல்லி போலீஸுக்கு கீர்த்தி சக்கரா, ஜீவன் ரட்சகா இதை மாதிரி ஒரு நல்ல விருதாக பார்த்து ஒன்று கொடுத்து விட்ற வேண்டியதான். பத்மஸ்ரீ விருது கொடுக்குறதுல ஆள் மாறாட்டம் நடக்குது, தப்பான ஆளுக்கு கொடுத்துட்டாங்கங்கிறாங்க. அது மாதிரி கொடுத்துட வேண்டியதான் இவங்களுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.